வீட்டிலேயே விளைஞ்ச சூப்பரான பயிறு ஃப்ரெஷ்ஷாக அப்பா ஊர்லேருந்து கொடுத்து விட்ருக்காங்க. 2 கட்டுங்க. ஒரு கட்டு வந்து கடைகளில் வாங்கியாச்சுன்னா 20 ரூபா சொன்னாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால உடனே பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சுன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அப்படியே கழுவி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்ச பயிர்களையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தேவையான உப்பு போட்டு அப்படியே வேக விட்டுட்டு கொஞ்சம் துருவின தேங்காய், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கூடவே வந்து ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம் போட்டு அப்படி கொரகொரப்பாக அரைச்சி அப்படியே பொரியலில் போட்டு கிளறி அப்படியே எடுத்தோன்னா பொரியல் சூப்பராக இருக்குங்க. அப்படியே சால மீன் குழம்பும் வச்சுருந்தேன். சால மீன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாளிக்காமலே சும்மா குழம்பு வச்சுட்டேங்க. இது கூட ஓமமும் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் அம்மா கொண்டு வந்த சக்கப்பழம் நல்லா பழுத்துருச்சு. இது வந்து செம்பருத்தி சக்கைங்கிறதுனால ரொம்ப ஆவலோடு இருந்து வெட்டினை பார்த்துக்கோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்குது, கலரும் நல்லா இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்கு இனிப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து இந்த செம்பருத்தி சக்கையை பார்க்குறேன். சொலைகள் வந்து இப்படி சகப்பு கலரில் இருக்கும். யாரெல்லாம் இதை சாப்பிட்ருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சரி.